விவர்ஸ், இன்றைக்கி வந்து பால் பணியாரம் பண்ணலான் இருக்கேங்க. ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. பசங்க ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இந்த பாருங்கள், நான் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 100 கிராம் வருங்க. இதில் வந்து கொஞ்சமாக உளுந்து சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் நல்லா ஒரு அரை ஹவர் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஒரு 3 ஹவர் நான் ஊற போட்டு எடுத்துருக்கேங்க. நைஸாக நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய எடுத்துருந்தீங்கன்னா மிக்ஸியில் அரைக்க முடியாது, கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. நான் இது கொஞ்ச நாளாக நான் மிக்ஸி ஜாரில் அரைக்கலான் இருக்கேங்க. நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா சாப்பிட்டா நான் அரைச்சி எடுத்துருக்கேன். தண்ணி சேர்க்காமல் முடிஞ்ச அளவு கெட்டியாகவே நம்ம அரைச்சி எடுத்தோம்னா நல்லா நமக்கு சின்ன சின்னதாக அழகாக விழுகும். இப்போ இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா காஞ்சி கொஞ்சமாக லைட்டாக சூடு இருக்க பாலுங்க. இது ஒரு கப்பு ஊற்றிக்கலாம். இது வந்து நல்ல திக்கு கெட்டி தேங்காய் பால், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சுகர், கொஞ்சமாக உப்பு, இது வந்து சுகரும் ஏலக்காவும் அரைச்சி ஏலக்காய் பொடி, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஸ்வீட்டு கணக்காக இல்லைன்னா பத்தலை அப்படின்னா நம்ம திரும்ப போட்டுக்கிறணும். இது ரொம்ப சூடாகவும் இருக்க வேண்டாம், பால் மீடியமாக இருந்தால் போதும். இது தேங்காய் உடைச்ச ஓடு, அதில் லைட்டாக ஒரே ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் மாவை போட்டு இந்த விரலில் இப்படி பண்ணினீங்கன்னா நல்லா அழகாக போல் உழுகும். நம்ம கையில் பிடிச்சி விட்றதோட இருங்க, நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் மாவு கையில் எடுத்துட்டேன். இப்படி சின்ன சின்னதாக நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், வெள்ளையாக இருக்கும்போதே நம்ம இதை எடுத்துக்கலாம். இது ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். இப்போ இந்த தேங்காய் பாலெல்லாம் போட்டுறது அதில் போட்டுடலாங்க, பொரிச்சு எல்லாத்தையும். பாருங்கள், பால் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பொரிச்சு இப்போ தான் போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் செஞ்சு நம்ம சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.